ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆயிடுச்சு. அன்றைக்கி நாட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 94 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படிக்குள்ள போயிடலாம். உன்னோட ஜுட்சு சக்தி குறைஞ்சிருச்சு. இப்போ நான் முழு சக்தியோட இருக்கேன். அவ்வளோ சக்தி இருந்தால் நேருக்கு நேர் மோதி இருக்கணும்டா. நிறைய இருக்குடா. உன்னோட கேள்விக்கு பதில் தெரியணும்னா அவனோட ஹெட்பேண்ட பாரு. அவன் ஒரோச்சிமாருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அட்டாக் ஃபியூரி ஆஃப் தி ரசிங்கன். ரசிங்கன் எடுக்க போறானா? இவன் தான் நீங்க சொன்ன ஒரோச்சிமாருவா? சொன்னாடே, நீ பாத்துக்க. புரிஞ்சுதா சுஷுனி? இவனை நான் பாத்துக்கிறேன். ஒரோச்சிமாரு நண்பர்களுக்குள் சண்டை. நான் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுனாடை என்னோட பாடியை ஹீல் பண்ணி ஆகணும். அந்த மருந்தோட சக்தி உங்க உடம்புல இருந்து குறையறதுக்கு இன்னும் நிறைய நேரம் தேவைப்படும். என்ன மன்னிச்சிடுங்க, இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது மாஸ்டர் சிராயா. அப்ப எனக்கு வேற வழி இல்ல. வீரவாசனம் பேசிட்டேனே அவசரப்பட்டு. நிலைமையில தான் கூட சண்டை போட்டாங்க. அதான் இருக்கிறத வச்சு பண்ணாதான் உண்டு. சுனாடே, உன்னோட ரெக்கவரி நின்ஜூட்ஸை பயன்படுத்தி ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன மறந்துட்டீங்க? நான் என்ன பண்ணணும்? பிரச்சனையே கை இல்லை இருந்தாலும் அந்த பிக்கோட சேர்ந்துக்கிட்டு சுனாடேவை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். கம் ஆன், நான் இவன் கூட சண்டை போட்டே ஆகணும். அவனுக்கு பதிலடி கொடுக்கணும். ஆய மூடு நரட்டும். அந்த காபோட்ட சொன்னது உண்மைதான் போல இருக்க. நீ தேவையில்லாம கோவப்படுற. மூணாவது ஓக்காக இவ கொண்டுட்டு வந்து இங்க நிக்கிறது என்ன மாதிரியே ஒரு சானின்றத மறந்துடாத. நான் தான் அவன் கூட மோதணும். ஒரோச்சிமாருவை எதிர்க்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியுமா? காபோட்டோ ககாஷியோட மோதுறதுதான் சரியா இருப்பான்னு தோணுது. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறேன். இந்த வேலை செய்யாத. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல பிரயோஜனமே இல்ல. என்னது? அவங்களோட கவனத்தை கூட உன்னால திசை திருப்ப முடியாது. ஷேடோக்காக போட்டிருக்கான். வந்திருக்கிற ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க. அப்ப சரி, இந்த போட்டியை நாம ஆரம்பிக்கலாமா? சமனிங் பண்றாங்க. பாம்புக்கும் தாவளைக்கும் சண்டை. என்னது இது? நருட்டோ மாதிரி பவர் இல்லை அந்த அளவுக்கு. இப்போ மருந்தோட தாக்கத்தால தான் அவரால சக்கரை ஆமா, முடியல. அவத்தான கட்டத்துல வழக்கம் போல நருட்டோ முடிஞ்சா எடுக்கலாம். ஒரு பெரிய முட்டாள்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. நீயும் அந்த சுனாடே மாதிரி செயல்படுவ. நருட்டோ தான் எடுக்கணும். உங்க ஜூட்சுக்கு பலி கொடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஆனா அவ ரொம்ப வேகமா செயல்படுறா. ஜுராயாவுடைய சக்தியை குறைக்க அவருக்கு மருந்து கொடுத்துருக்கா. ஆனா ஜிராயாவை பலி கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரமாதம். சுனாடே எப்போதுமே யார பத்தியுமே கவலைப்பட்டது கிடையாது. இங்கதான் தப்பு பண்ணிட்டாங்க. கதை முடிஞ்சது. நான் பலவீனமா இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டானே. நாம சந்திச்ச முதல் ரெண்டு நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. என்னால முடியாது. பெருச பத்தி தப்பா பேசிக்கிட்டு அவட்டோட பாம்புமா இல்ல ஒரோச்சிமாருக்கு மட்டும் ரெண்டு வருதா? இதான் நினைக்கிறேன். சம்மனிங் ஜூட்சு. எத்தனை நீயாவது ஜுனின் எக்ஸாம்ல பார்த்த மாதிரியே இது நைன் டெயில் ஃபாக்ஸோட ஸ்ப்ரெட் தான். எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்பவே இவனோட கதையை நான் முடிச்சிருக்கணும். அகாட்ஸ்கிக்காக இவனை நான் விட்டு வச்சது என்னோட தப்பு தான். இவனை ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனா அவனுக்குள்ள அந்த ஃபாக்ஸை ஒழிச்சு வச்சிருக்கிற சீலை உடைக்கிற சக்தி எங்களை மாதிரி சக்தி வாய்ந்த லெஜெண்டரி சனின்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜுராயா தான் அவருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ சொல்றதும் சரிதான். நைன் டெயில் ஃபாக்ஸ்
ஃபாக்ஸோட சக்தியை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான்னா அதுக்கு காரணம் ஜிராயா தான். ஒரு நிமிஷம் இது ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க? நாம அவசரப்பட்டு பில்டப் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு ரச்சு வேற இவ்வளோ பில்டப் கொடுத்துருந்தா நருட்டோ. உள்ள எந்த திறமையுமே கிடையாது. இப்போ என்ன ஆச்சு? அவனே ஒரு ஆப்பனண்ட்டா நினைச்சு எவ்வளோ பேசினான். திரும்பவும் என்ன தப்பு பண்ணிருக்கேன்? ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எதுக்காக என்ன இங்க வர வச்சீங்க? இது அவன் தங்கச்சியா? ஹே காமடாட்சு, ம். நீங்க என்ன பண்ற? அவர் அண்ணன் ஒரு தங்கச்சி. காமகீச்சி இங்க என்ன நடக்குது? இது வரைக்கும் என்ன யாரும் சாமான் பண்ணதே கிடையாது தெரியுமா? இந்த உலகத்தை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா வராத. நடுவுல குறுக்க வராம எங்கேயாவது ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஆமா இவர் அப்படியே பண்ணிடுவாரு. ஸ்நாக்ஸ் கிடைக்குமா? அப்படியே எதையாவது குடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறேன். நாம ஆரம்பிக்கலாமா? ஐயோ அந்த ஜிராயாவை மட்டும் எனக்கு விட்டு வச்சா போதும். மத்த எல்லார் கூடயும் உன் விருப்பப்படி நீ விளையாடிக்கலாம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. பவர் கம்மியாகுதுன்ட்டு பேசுறான் பத்தியா. சானின் கூட நான் மோதணும். நருட்டோ! அங்க என்ன வேடிக்கை பார்க்கறேன்? நாம 2 பேரும் மோதலாம் வா. ஏற்கனவே அவன் பாம்பு வாய்க்குள்ள போய் முடிச்சு வந்தான். அவ்வளவுதானே. Exile Dog Swamp. தப்பான ஆளை முடிக்கிட்டேன். பிரமாதம். இந்த காடு ரொம்ப சின்னதா இருக்கே. இத வச்சு எப்படி அவனை நான் பிடிக்கிறது? அந்த மருந்தோட தாக்கம் இன்னும் குறையல. ஆனா கவலைப்பட தேவையில்லை. அவனால இங்கிருந்து அசைய கூட முடியாது. அடிச்சிட்டான் போச்சு. இதை கொஞ்சம் சுவாசிச்சாலும் என் கதை புடிச்சிடும். இவன் வேற இந்த பூமிக்குள்ள வர ட்ரிக் ஒன்று கத்து வச்சுக்கிறான். என்னுடைய கால் நரம்புகள் போச்சு. இன்னொரு தடவை நான் உன் வயித்துல மாட்டிப்பேன்னு நினைச்சியா? அழகா எஸ்கேப் போயிட்டான். தயாரா இருக்கியா? பாம்புக்கும் கீரி புலிக்கும் சண்டைன்ற மாதிரி இது. ஒரு முடியே இது மாதிரி பண்ணிக்கிறாரு பாரு. இது மாதிரி. ஜூட்ஸு அந்த அளவுக்கு பலமா இல்ல போல இருக்கு. நீயும் என்ன மாதிரி சானினா இருந்தாலும் என்ன தோற்கடிக்கவே முடியாது. வந்து கடிச்சிட்டான். முயற்சியை கைவிட்டு இந்த வீக்னஸ் வச்சு நீங்க ஒக்கே காணுவா எப்படி? இதுல இருந்து வெளியே வரணும் அவங்க. ஐயோ, இப்ப அடுத்த உயிரும் பாக்குறால. பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு மெடிக்கல் நிஞ்சாவா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா? தொல்லிப்போ என் பக்கத்துல வராத. நீங்க இப்போ பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது லேடி சொன்னாடே. லார்ட் ரோச்சிமாரு மாதிரி நீங்களும் ஒரு லெஜெண்டரி சானன். அந்த பட்டத்தை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. ஏய், அதெல்லாம் அதான். என்னால அசைய முடியல. இப்போ நான் என்ன இவ்வளவு திமிரு பாத்தியா அவனுக்கு. நிலைமைய பாத்தியா? ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒஸ்டடா அப்பா. சண்டை போடுறான்னா நீ உன் ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்க. கேரக்டர் அவன். உன்னுடைய கதை ரொம்ப ரொம்ப வந்துருச்சு. உண்மை என்னன்னா உண்மையான திறமசாலிகளை என்னால கண்டுபிடிக்க முடியும்.
பேசி இன்னும் ரெட் ஷர்ட்டுக்காக வரல தம்பி. சாஸ்கேக்கு பயிற்சி கொடுத்து நான் என்ன பண்ண போற சொல்ல. அவனை இது வரைக்கும் எல்லாருமே பாராட்டி இருக்காங்க. அவனை ஒரு அதிமேதாவின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு இப்ப தேவையில்லை. வாய்க்கு வந்ததை வளராத. சின்ன வயசுல நீங்க நருட்ட மாதிரி இருந்ததுனாலதான் அவனுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அவனால கண்டிப்பா சாஸ்கே உச்சிகாவை தோற்கடிக்க முடியாது. ஷாரிங்கானோட சக்தி என்னங்கிறது உங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷாரிங்கான் இல்லாத நருட்டோவால கண்டிப்பா சாஸ்கே உடைய சுண்டு வரல கூட தொட முடியாது. ஒரு ஷினோபியா அவனுக்குள்ள இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா திறமையே இல்லாதவனால என்ன பண்ண முடியும் சொல்லு. ஆனா திறமையான நெஞ்சில் வித்தைகளை கத்துக்கிட்டதுனாலதான் இந்த உலகமே நம்ம எல்லாரையும் நெஞ்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஹான்சைன் இல்லைன்னா எவ்வளோ பேசுகிறாங்க. நான் என்னன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நீயே இப்படி இருக்க போற. ஒரு உண்மையான நெஞ்சா எந்த ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் அவன் முயற்சியை கைவிட மாட்டான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சகஜம் தானே. நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு ஷினோபிக்கு அவன் வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எத்தனை ஜூட்சோ கலையை கத்துக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. ஷினோபிக்கு தேவையானது எல்லாம் முயற்சியை கைவிடாம சண்டை நருட்டோ. போட தைரியம். ரொம்ப தைரியம்டாண்ணா எனக்கு. என்னை தாண்டி பாட்டி மேலே கைவிட பார்க்கலாம். நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள சும்மா விட மாட்டேன். பொலடா இவனை. அவன் பண்ணுறது நமக்கு வெறியாகுது. ஆனால் இப்போ அது கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு தெரியலையே. தைரியம் மட்டும்தான் இருக்கு. பூச்சி. யாரு எதனா பண்ணுங்க. நீ கத்துக்கிட்ட ஜூட்சு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன தாக்குறதுக்கு நீ தான் இன்னும் ஜாக்கிரதையா செயல்படணும். இது வேலைக்காகாது. அவன் அசஞ்சுக்கிட்டே இருந்தா நான் எப்படி தாக்குறது? இப்ப என்ன பண்றது? சக்ரா எனர்ஜியையும் என்னால சரியா பயன்படுத்த முடியல. நரிக்கிட்ட ஹெல்ப் கேள்றா. உன்னோட லெஃப்ட் லெக்ல இருக்கிற தைபோன் ஃப்ராக்சர் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. உடைஞ்சது எலும்பு மட்டுமா இருந்தா உன்னால அசைய முடியும். ஆனா இப்ப நிலைமை கையை மீறி போய் வெளினாலே தாங்க முடியல. ரைட் லெக்ல இருக்கிற மசிலும் வேலை செய்யாம நான் பண்ணிட்டேன் நருட்டோ. இப்போ என்ன பண்றது? இந்த ஜூட்ஸுக்கு 2 கைகள் தேவை. ஒரு கையை அவன் உடைச்சிட்டாலும் என் கதை முடிஞ்சது. என்னாச்சு? உனக்கு பயமா இருக்கா? இங்க இருந்து தப்பிச்சு ஓடினா போதும்னு உனக்கு தோணுதா? அதெல்லாம் வராது தம்பி. நாருட்டோ, முதல்ல நடந்த ஜூன் எக்ஸாம் அப்போ நீ என்னெல்லாம் பேசுனேன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன குறைச்சு எடை போடாத. நான் எதை பார்த்தும் பயந்து ஓட மாட்டேன். உன்னை குறைச்சு எடை போடக்கூடாதா? நீ பயந்து ஓட மாட்டியா? வாழ்க்கை முழுக்க என்ன இருந்தாலும் அதை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? யாரையும் பார்த்து எதுக்கும் பயப்பட மாட்டியா? கண்டிப்பா ஒரு நாள் நீ ஹோக்காகே ஆவியா? மறந்துட்டியா? இந்த வீர வசனம் எல்லாம் பேசுனது நீதான் நருட்டோ. நான் உன்ன மாதிரி நான் அடிக்கடி சரி மோட்டிவ் பண்ணுற மாதிரியும் பேசினுக்கிறான். அவனை சீண்டி விட்டான். ஹோக்காகே ஆவேன். அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கிறான். இவங்க எவனோ முதல்ல. சின்ன பையன் கிடையாது நருட்டோ. தேவையில்லாம வாய் விடுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ. ஒரு சில தடவை தோல்வியை ஒத்துக்கிறதும் நல்லதுதான். பயந்து ஓடுறதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா. இதுக்காக முறைக்கிற. இப்பவே உன்னோட கதையை முடிச்சு உன்னோட கனவுகளை நான் நொறுக்கி காட்டுறேன். நீ பொறுப்பாவே நடந்துக்க மாட்டேங்கிற. நீ பண்ணது தப்பு தெரியுமா? நீ இன்னும் ஒரு கெனின் தான். போர் நடக்கிற இடத்துக்கெல்லாம் நீ வரவே கூடாது. போய் ஒளிஞ்சுக்கோ. அப்படியே நடக்குது. நான் யாரை பார்த்தும் பயந்து ஓட மாட்டேன். இதான் இறந்தாலும் இன்னொரு உருவத்தில் வாழ்ந்துருந்தாங்க.
இவன் அந்த வீக்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டா போதும். இளம் வயசுல வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதனாலதான் எப்பவும் கனவுகளை பத்தி மட்டுமே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே வெறும் பேச்சு மட்டும்தான். ஜிராயா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பையனுக்கு எதுக்காக ரசிங்கா நீ கத்து கொடுக்கற? அத சரியா கத்துக்க தெரியாதவனுக்கு கத்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக இவனுக்கு பொய்யான தன்னம்பிக்கையை கொடுக்கற? இவனையும் உன்ன மாதிரியே முட்டாளாக்க போறியா? இவனும் ஒரு நாள் உக்காக ஆயிடுவேன்ற ஆசையில உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். அட யாரா அவன்? முட்டாள்தனமான கனவுகளுக்கு பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. அப்படியே உயிரை விட்டுடுவாங்க. சின்ன பையனை கூட பார்க்காம காலை உடைக்கணும். அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? உடைச்சு விடுறான். போதும், நிறுத்து. நான் பயந்து போட மாட்டேன். கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். ஒரு நிஞ்சாவா, அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. இந்த மாதிரி எல்லாம் இப்பதான் லைஃப்ல பார்ப்பான். எனது பெட்டா, உனக்கு ஒரு வாரம் தரேன். ஒரு வாரத்துல நீ அந்த ஜூட்ஸுவை கத்துக்கிட்டனா நீ ஒக்காகி ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன். என்னோட நெக்லஸையும் உனக்கு பரிசா தரேன். இதுல தலையிட்டு இருக்கவே கூடாது நருட்டோ. கையில் அடி வாங்கி எதுக்காக இப்படி பண்ண? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புட்டே வந்துச்சு. பெரியவனாலே தாங்க முடியல. அவன் தாங்குறான் பத்தியா? திரும்ப திரும்ப ஆடுறான். கவலைப்படாதீங்க சுனாடே பாட்டி. அவன் சொல்லும்போது அழகா இருக்கு பாட்டி. வாடி வாங்கி உனக்கு பத்தலையா? போட்ட பந்தயத்துல தோத்து போக தயாரா இருக்கீங்களா? உங்க கழுத்துல இருக்கிற அந்த நெக்லஸ் எனக்கு சொந்தமாக போகுது. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸு. ஷேடோ க்ளோன்ஸால உனக்கு உதவி பண்ண முடியாது. போதும், நிறுத்து. நருட்டோ, நீ என்ன பாதுகாக்க தேவையில்லை. நான் சொல்றது கேளு. கேட்க மாட்டான். ஏற்கனவே போட்டு அடிச்சுட்டாங்க அப்பயும். சொன்னேன், இப்படி உன்னோட உயிரை விட போறேன். உன்னோட முயற்சி எல்லாம் வீணா போக போகுது. எப்படி உன்னோட கனவை நீ நிறைவேற்றிக்க போற பாக்குறேன். ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு போய் நருட்டோ. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பத்தி இது அவங்கள மாத்திரும்னு நினைக்கிறேன். ஏய் தம்பி, ஓ ஒரு கையில பிடிச்சி நிப்பாட்டான். வருங்காலத்துல ஹோகாகே ஆற வரைக்கும் என்னுடைய உயிரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அப்பா, டயலாக்லாம் மாசா இருக்கு. கூஸ் பம்ப் தான். கபுட்டோக்கே அள்ளு விடுது. இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குறேன். ஆரம்பிக்கலாம். இரும்பு புலி. ஓ இப்படி இந்த கை. இதுக்குதான் ஷடகுல நிறுத்திருக்கான். சக்கர எனர்ஜியை உருவாக்க முயற்சி பண்றோம். இல்ல, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதான் சொல்றேன், ஐக்கிய லெவல்லாம் வேற மாதிரிங்க. எனர்ஜி ஒன்றடிக்க க்ளோனை உருவாக்கியிருக்கான். இவன் புத்திசாலி. பயங்கர புத்திசாலி. சக்கர எனர்ஜியை கம்ப்ரஸ் பண்ணணும். எனர்ஜி குறைய கூடாது. அடிச்சிடுறா. ஓடு. வாழ்வே இல்லை. அப்பா, அடிச்சிட்டான். செத்து தோற நாயே. என்ன வாய் பேசுற நீ? அதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாது.
பெரியவங்களாம் சமாளிச்சிட்டான். இது முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு எபிசோடு மாசா இருந்ததுங்க. நம்ம சிங்கம் தான் இன்னைக்கு வந்து வேற லெவல் பண்ணிச்சு. நான் பெரியவங்க சண்டை ஜிராயா உரைச்சி மாதிரி இவங்க சண்டைலாம் பெருசா எதிர்பார்த்துருந்தேன். ஆனா அதுக்கும் மேல நம்ம தலை வத்தங்கிறானே அவன் வேற லெவல் பண்ணிட்டாங்க. பயங்கரமா இருந்துச்சு. கூஸ் பம்ப் தான் இருந்தது. அதுவும் அந்த இருந்தது ஒக்காகி ஆகுற வரைக்கும் உயிர் யாரும் எடுக்க முடியாதுன்னு சொன்னதும் அப்படி இருந்துச்சு. ஆமா, பயங்கரம். அவன் தன்னம்பிக்கையில விளையாடினா அவன் என்ன ஆவான்றது தெரியும். கபோட்டா கரெக்டா அதுலயே அடிச்சு அது என்ன சொல்றது, அவன் தள்ள அவனே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி கரெக்டா அதுல சேர்ந்தான். நான் யோசிச்சேன், இப்போ ஷேடோ கிளான் எடுக்கிறான், என்னடா அது கரெக்டாக கையில் அடி வாங்கிறாரான்ற கரெக்டாக கழுத்தில் வாங்கிட்டான். என்னடா போகுதுன்னு பார்த்தா அண்ணன் வந்து ஒரு கையில் இரும்பு பிடி பிடிச்சாம பாருங்க, ஒரு பிடி கபட்டவே அரண்டு போயிட்டான். ஐயோ நம்மளே அதை மாட்டிக்கணுமேன்ட்டு இந்த கையில் வந்து அந்த ஷேடோ கிளான் வச்சு அதை எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். வேற லெவலுங்க பட்டுருச்சு. எனக்கு என்னன்னா சுனாடேவை பார்த்தா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்போ இவங்க ஒக்காகவே எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சாலும் நான் பிளட்டு பார்த்து பயப்படணும். எப்படி இவங்க சண்டை நாளைக்கு போடுறது, ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது? இவ்வளோ பெரிய வீக்னஸ் வச்சுருந்தா நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் வேஸ்ட்டு தானே. ஈஸியாக உங்களுக்கு இந்த வீக்னஸ் இருக்குன்னு ஆளாளுக்கு வந்து ஈஸியாக உங்களை டேக்கிள் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. ஸோ இதுலேருந்து அவங்க வெளியே வரணும். அதனால தான் எதுலையுமே கலந்துக்காம எதுக்கு வரமாட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நருட்டோ பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கு இது மாறும்னு நினைக்கிறேன். அந்த பயம் அவங்கள விட்டு போயிடும்ன்றது நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அந்த தம்பி இதெல்லாம்னா அவங்க வீக்னஸ் ஆனது. இப்போ அதே உருவத்தில் பார்த்தா அதே மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக ஒன்று போராடிட்டு இருக்கான். ஸோ இது அவங்களுக்கு வந்து அந்த தம்பியை ஞாபகப்படுத்தும். இப்போ நம்மளுக்காக ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான்றதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னும் கூட்டி விடும். ஸோ கண்டிப்பாக அந்த பிளட்டு பார்த்து வீக்னஸ் ஆகிறது போயிடும்னு நினைக்கிறேன். அது மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுவாங்க, இப்போ இருக்கிறாங்க 2 பேர் எல்லாருமே வாய் உடச்சிருவாங்க. அது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இனிமே கபோட்டை வந்து நருட்டோ பார்த்தாலே பயங்கரம் நடுங்கணும் அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இனிமேட்டுக்கு ஓவரா பேசிட்டா அதோட ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்னன்னா அந்த 8 வருஷத்துலாம் கேவலமா இருந்துச்சு. அவன் பிஹேவியரும் அவனுக்கு கேரக்டருமே அவ்வளோ ஒஸ்டா இருந்தது. ஆமாம், இது வரைக்கும் நான் உரைச்சி மாதிரி தான் இருக்கிறதுலே ஒரு மட்டமான கேரக்டர் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவன் வந்து தன்னை பற்றி தான் யோசிக்கிறவன், எல்லாத்துக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் உயிருன்னு இருக்கிறவன் நினச்சேன். அதை விட மட்டமாக ஒருத்தன் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்கிறான். இவன் அதுக்கு மேலே இருக்கிற உரைச்சி மாதிரியே மேல்றாப்பான்ற மாதிரி இதையும் ரொம்ப பண்ணுறாங்க. அவன் வாயும் ரொம்ப பண்ணுறான், காலும் நீளுது, ரெண்டுத்தையும் அடைக்கணும். சுனாடே பேட் மட்டும் அந்த கால் 2 படக்குன்னு வச்சு வாய் ஒன்று உடச்சி விட்டாங்க வச்சுவாங்க. சந்தோஷமா இருக்கும். அதான் ஒருத்த அடி வாங்குறது இவ்வளோ சந்தோஷமா இத்தனை எபிசோட பார்த்ததே எனக்கு தெரிஞ்சு கபோட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை பார்த்தாலும் ரொம்ப இன்டென்ட் அது ஏன்னு தெரியல. எனக்கு வந்து அவன் அந்த நம்ம நம்பிக்கை துரோகின்னு ஒன்று அது வேற அவன் மேலே இருக்கா. ப்ளஸ் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு கேவலமான செயல்ன்றப்போ இன்னும் அவன் மேலே வெறியாது. அவனை போட்டு முறிச்சு விடுங்கடான்ற மாதிரி. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.